இறைவனின் அரசை இணைந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைபதம் தனிலே சங்கமிப்போம். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைபதம் தனிலே சங்கமிப்போம். படைத்து காக்கும் நல் பரமனன்றினை பாறைக்கும் உரைத்திடுவோம். புதிய வானமும் புதிய வையமும் மலர்ந்திட உழைத்திடுவோம். படைத்து காக்கும் நம் பரமனன்றினை பாறைக்கும் உரைத்திடுவோம். புதிய வானமும் புதிய வையமும் மலர்ந்திட உழைத்திடுவோம். இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம். இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம். எழுக எழுக திருக்குலமே, இறை அருளை பொழியும் நம் பலியினிலே. எழுக எழுக திருக்குலமே, இறை அருளை பொழியும் நல் பலியினிலே. இணைவோம் வருவோம் அவர் இல்லமே, இணைவோம் வருவோம் அவர் இல்லமே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நமது அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றவும் அதில் நமக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கும் அருட்தந்தை சலேத்நாதன் அவர்கள் அந்தேரியில் உள்ள தியான ஆசிரமத்தில் டைரக்டராக பணி கொண்டுள்ளார். அவரை வருக வருக என பங்கு தந்தையின் சார்பிலும் நமது தமிழ் பணி குருவின் சார்பிலும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் பக்தர்களே, நமக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த அருமையான ஆலயத்தில் ஒரு தமிழ் குடும்பமாக நம்ம குழுமி நிற்கின்றோம். எதற்காக குழுமி நிற்கின்றோம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். அன்னை மரியாளின் ஆசிரியரையும் அருளையும் பெற்றுச் செல்வதற்காக வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது அன்னை மரியாள் குடும்பங்களின் அரசி, குடும்பத்தினுடைய தலைவி என்ற தலைப்பின் கீழ் நாம் அனைவரும் தியானிப்பதற்காக இங்கு ஓடோடி வந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் இயேசுவிற்கு மட்டும் தாய் கிடையாது, நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றாள். அவள் கருணை உள்ளம் படைத்தவள். அவள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவள். ஆகவே பிரியமானவர்களே, சற்று நேரம் நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய வரங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய மன்றாட்டுகளை அந்த ஆண்டவர் முன் சமர்ப்பித்து அன்னை மரியாளிடம் இறைஞ்சுவோம். அன்னை மரியாள் நமக்காக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இறைஞ்சி பேசி நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய கருத்துக்களை அவள் தீர்த்து வைப்பார். சற்று நேரம் கண்களை மூடி நாம் ஏதாவது குற்றங்குறைகள் செய்திருந்தால் அவற்றிற்காக மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, இன்றிலிருந்தாவது நான் மனம் திருந்தி ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மனுஷியாக வாழ எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி, பாடுங்க. மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி,
மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி. தப்பு தவறு செய்திருந்தா மன்னிக்கணும் சாமி, கோபத்தோடு பேசியிருந்தா மன்னிக்கணும் சாமி. தப்பு தவறு செய்திருந்தா மன்னிக்கணும் சாமி, கோபத்தோடு பேசியிருந்தா மன்னிக்கணும் சாமி. மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி. சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தா மன்னிக்கணும் சாமி, பிற நலத்தை கெடுத்திருந்தா மன்னிக்கணும் சாமி. சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தா மன்னிக்கணும் சாமி, பிற நலத்தை கெடுத்திருந்தா மன்னிக்கணும் சாமி. மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கம்
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்புகளை எங்களுக்கு வரம் தாரும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்துக் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 68. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தி, மறுவாழ்வு அளித்தி.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எறிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காட்டு வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழாக்கூடமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் அவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும்.
அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு சமயத்தில் காரைக்குடி பக்கத்தில், தமிழ்நாட்டில் காரைக்குடி பக்கத்தில் ஆவுடை பொய்கை என்னும் ஒரு ஊர் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. அந்த ஆவுடை பொய்கையில் எங்கள் அண்ணன் மகளை வந்து அங்கே கட்டி கொடுத்துருக்குறோம். அப்போ நான் ஒரு நாள் அந்த ஊருக்கு போகும்போது மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னே நான் ஓடி, அந்த ஒரு பெரிய வீடு இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி இந்த கோடின்னு சொல்லுவாங்க, அந்த கோடியில் நான் ஒண்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி கோடியில் நிற்கும்போது அந்த கோடியில் ஒரு வயசான பெண்மணி 75-80 வயசு இருக்கும், உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆடு மாடை கட்டியிருக்கு. இந்த அம்மா பக்கத்தில் ஒரு ஈயத்தட்டு இருந்துச்சு. ஈயத்தட்டு, ஈக்கள் மொய்க்குது, கொசுக்கள் மொய்க்குது. இந்த அம்மா மாத்திரம் நிற்கிது. என்னம்மா இங்கே நிற்கிறீங்களே, இங்கே இருக்கிறீங்களே, இது தண்டி பெரிய வீடாக இருக்குது, அந்த வீட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து கோடியில் உட்காந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பேராண்டி, எனக்கு இருக்கிறது ஒரு பையன்தான், நாங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டை கட்டினோம். கல்யாணம் ஆன வரையிலும் என் பையன் நல்லா இருந்தான். கல்யாணம் ஆச்சு, மருமக வந்தா, என்னமோ தெரியல, என்ன பிடிச்சிச்சோ என்ன, என்னைய வீட்டில் இருந்தால் அசுத்தம்னு சொல்கிறாங்க, அதாவது தூர் நாட்டம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஈக்கள் மொக்கிது, கொசுக்கள் மொக்கிது, அதனால் என்னைய வந்து இந்த மாதிரி என்னைய இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க, கோடிக்கு பின்னாடி அனுப்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லலாம், இந்த ஊரில் 4 பேர்கிட்ட சொல்லி உள்ளே போய் இருக்க வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா, என் பையன் கேட்குறதே கிடையாது, நேற்று கூட அடிச்சு போட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அது கையோட காமிச்சிச்சு. கை வீக்கமாக இருந்துச்சு, பிடிச்சி தள்ளி என்னை அடிச்சு போட்டான் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இந்த அம்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குதே, மயனை பற்றி ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்குதே, சரி இந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே அந்த பையன் மேலே பிரியம் இருக்குதான்னு அதை பார்க்குறதுக்காண்டி நான் என்ன சொன்னேன், அம்மா உங்களை எல்லாம் உங்கள் பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாள்ல, திட்டிக்கிட்டே இருக்கிறாள்ல, வாங்க 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் பையனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்டா நீனா ஒரு சாமியார், நீ போய் என் மயனை அவன் அடிச்சுட்டு போகிறான், நீ போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறியாடான்னு பிடிச்சி என்னை போட்டு திட்டுறான்னு திட்டி பிரிச்சு. அப்புறம் சொன்னிச்சு, டே பேராண்டி, நீ இதை போய் யார்ட்டையும் சொல்லிடாதடா, போலீஸ் கிலீஸில் போய் கம்ப்ளைன்னு பண்ணிப்பிடாத, அவன் நல்லவன் தாண்டா, நீ அப்படி எதுவும் சொல்லிப்பிடாத அப்படின்னு சொன்னிச்சு. பிரியமானவர்கள், எதுக்கு இந்த சம்பவத்தை சொன்னோன்னா, பெத்த மனம் பித்து, பிள்ளமனம் கல். உண்மையிலேயே தாய்க்கு மறுபெயர் தான்மா அன்பு, தாய்க்கு மறுபெயர் தான் பாசம், நேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் பிறக்கும் போது முதல்ல எந்த வார்த்தையை கற்றுருக்கலாம்? அம்மா. ஆனால் அம்மாங்கிற வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே கற்றுருப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது எனக்கெல்லாம் சில வாட்டிக்கு இந்த வயிற்று வலி ஏதாவது வந்துருச்சுன்னா, ரொம்ப பெரிய வலி வந்துருச்சுன்னா உடனே அப்பா வலிக்குதே அப்படின்னு சொல்ல மாட்டேன், அம்மா, ஐயோ அம்மா வலிக்குதே அப்படி தான் சொல்லுவோம். நம்ம பெரும்பாலும் இந்த மிருகங்களையெல்லாம் பார்த்தாலும் கூட, பசுங்கன்றுகள் அல்லது அந்த பூனைக்குட்டிகளெல்லாம் பார்க்கும்போது அது கூட ஏதாவது வேணும்னா சரி மா அப்படி தான் கற்றுது. பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு யாராவது பிச்சைக்காரவங்க வந்து தர்மம் எடுக்க வரும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்பா சோறு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அம்மா தாயே குச்சுனா குச்சுதேதோ ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறாக நம்ம வந்து அதாவது வற்றாத ஜீவ நதிகளுக்கெல்லாம் பேர் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்கை, யமுனா, காவேரி, சரஸ்வதி, இந்த மாதிரி வற்றாத ஜீவ நதிகளுக்கு. அதுபோல் அழகான சுகமூட்டுகின்ற ராகங்கள், நல்ல ராகங்கள் எல்லாம் இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா சரி, பாக்யஸ்ரீ, சிவரஞ்சனி, பைரவி, இதெல்லாம் கேட்டால் சரி நமக்கு உள்ளையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம் பிறக்கும், நம்முடைய மனதுக்குள்ளேயே ஒரு அமைதி சந்தோஷம் பிறக்கும். நம்ம வளர்ந்த, அதாவது நம்ம நாட்டை என்ன சொல்லுவோம், நம்முடைய நாட்டை
தாய்நாடு. நம்ம பேசுகிற மொழியை என்ன சொல்லுவோம்? நம்ம ஒருத்தர் வந்து நம்ம கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த பெண்மணி சொல்லுவா, நான் ஏன் அங்கே அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, என் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. தாய் தாய் நாங்கள் எல்லாம் ரொம்ப பேர் ஆண்கள் இருக்கிறாங்க, என்ன சாமியார் பெண்களை பற்றி தாயை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது உண்மைதான். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தாய், சாதாரண தாய், பலவிதமான பண்புகளை படைத்தவள், பலவிதமான பண்புகளையும் பெற்றவள். இருந்தாலும் கூட அன்னை மரியாள் அவளை நினைக்கும் பொழுது அவள் உண்மையிலேயே நாம் எல்லாருக்கும், பல அம்மாக்களுக்கும் பல தாய்களுக்கும் அவள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தாயாக விளங்குகின்றாள். ஆம், நான் எப்பொழுதும் அன்னை மரியாளை நினைக்கும் பொழுது எனக்கு இந்த பென்சில் ஞாபகம் தான் வருகின்றது. ஒரு சிறிய பென்சில். இந்த பென்சில் ஒரு சாதாரண பென்சில், புரியுதா? யாருமே வாங்கலாம். 5 ரூபாய்க்கோட 2 கிடைக்கும், இல்லை 10 ரூபாய்க்கோட 4-5 கிடைக்கும். ஒரு சாதாரண பென்சில். இந்த பென்சிலை நினைக்கும் போது பல பண்புகள் நமக்கு தெரிய வருது. இந்த பென்சில் ஒரு சாதாரண பென்சில், எல்லாரும் வாங்கலாம், எல்லாரும் எழுதலாம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அவளும் ஒரு சாதாரண பெண்மணி. யாரும் அவரிடம் போகலாம், யாரும் இறைஞ்சலாம். இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் வரணும், இந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் வரணும்னு இல்லை. ஒரு சாதாரண பெண்மணி, யாரும் அவளை நாடலாம். கண்டிப்பாக அவள் எல்லாருக்காகவும் இறைஞ்சி பேசுகின்றாள். இரண்டாவது, இந்த பென்சில் அதான் எழுதுமா? விட்டாச்சேரி அதான் எழுத முடியாது, யாராவது பிடிச்சி எழுதணும், யாராவது பிடிக்கணும். இட் ஹேஸ் டு பி ஹெல்டு பை சம்மன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட somebody has to be there. அது யார்? கடவுள். நம்ம நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு 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 பாதுகாவலராகவும் ஒரு எடுத்துக்காட்டுயாளராகவும் அவர் விளங்குகின்றார். அவர் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அவளை என்ன சொல்கின்றார்? அதாவது கபிரியேல் தூதர் அவரிடம் நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், தூய ஆவியாரின் பெயரால் கருவுற்று நீ ஒரு மகனை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது அந்த அன்னை மரியாளுக்கு என்ன இருக்கும்? உடனே என்ன சொல்கிறா? பயப்படுறா, கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது. இருந்தாலும் கூட இதோ இதோ நான் உமது அடிமை, உமது சித்தத்தின்படியே உமது இரக்கத்தின்படியே நடக்கட்டும் என்று கூறுகின்றார். அன்னை மரியாள் இறைவனை மையமாக வைத்து வாழ்ந்தவள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் வேணும். கடவுள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். we have to be held by the hands of God. இந்த மூணாவது பண்பு என்னவாக இருக்கும்? இந்த பென்சில்கிட்ட நம்ம எழுதுனோம்னா சரி அழிச்சிடலாம். பென்சில்கிட்ட எழுதிட்டோம்னா சரி நம்ம அந்த பென்சிலை ரப்பரால் வச்சு அழிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் வேறு அது மற்ற பெண்களில் எழுதும் போது ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பென்சில் என்ன சொல்கிறதுனா சரி, எல்லாருமே தவறுகள் தப்புகள் செய்யக்கூடியவர்கள். நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு தவறுகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக அதற்காக நாம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வாழும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு வாழ்வாக அமைய முடிகின்றது என்று இந்த பென்சில் சொல்கின்றது. அன்னை மரியாள் அவள் எந்த தவறும் செய்தது கிடையாது. மாறாக கானா ஊரில் அந்த திருமணம் நடக்கும் பொழுது திராட்சரசம் முடிந்து விடுமோ, திராட்சரசம் முடிந்து விட்டால் அது ஒரு தீட்டு என்று கூறுவார்கள், அந்த தீட்டு எதுவும் நேர்ந்து விடுமோ என்று பயப்படுகின்றார். உடனே சீடர்களும் சொல்லி அவர் செய்வதை செய்யுங்கள், அவர் தன் மகன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த தவற்றை உணர்ந்து மீண்டும் அந்த தவற்றிற்கு செல்ல விடாமல் நாம் உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு நல்ல வாழ்வாக அமையும். இந்த 4வது பண்பு என்னவாக இருக்கும்? இந்த பென்சில் நல்லா எழுதணும்னா சரி அடிக்கடி நம்ம சீவிக்கிட்டே இருக்கணும், ஷார்ப்பனிங்.
திஸ் பென்சில் ஹேஸ் டு பி ஷார்பன்ட். இல்லாட்டா சரி அதை கூர்மையாக இல்லாட்டா சரி நம்ம எழுத முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட உண்மையில் சொல்கிறேன், நம்ம நினைக்கிறோம் ஒரு சில துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடர்கள் வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூர்மையாக ஆக முடியும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் குடி எல்லாமே கைதட்டிக்கிட்டு இருந்தால் சரி நம்முடைய வாழ்க்கை முன்னேறாது. யாராவது ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணணும், யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், என்னடா அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியும். ஆம் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள். அவளுக்கு அந்த மாதிரி வானதூதர் அவளிடம் தென்பட்டு இந்த மாதிரி நீ கருவுருவாய் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படா இந்த உலகம் என்ன சொல்லும், இந்த நாடு என்ன சொல்லும், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய உறவர்கள் என்ன சொல்லுவார்கள், கணவன் இல்லாமல் எப்படா அது அப்படின்னு நினச்சிருப்பா கண்டிப்பாக. அதோடு மட்டும் இல்லாமல் அவளுக்கு அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லும் பொழுது, அந்த சிலுவையில் சுமந்து சென்ற இயேசுவை பார்க்கும் பொழுது, தன் மகன் இயேசுவை பார்க்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரே ஒரு மகன் சிலுவை தூக்கி செல்கின்றான், எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆம், இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அந்த அன்னை மரியாள் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு, அந்த ஏற்றுக்கொண்டதற்கான சக்தி யாரிடமே கிடைத்தது? அந்த இறைவனிடம் மூலம் கிடைத்தது. ஆகவே தான் அன்னை மரியாளை ஒரு விசுவாசியின் நாயகி என்று கூறுவார்கள். விசுவாசத்தோடு ஜெபித்தார். இந்த அடுத்த பண்பு என்னவாக இருக்கும்? இந்த பென்சிலில் நம்ம எல்லாருமே பென்சில் வாங்கும்போது வெளியே உள்ள அழகை தான் பார்ப்போம். ஓ, இந்த பென்சில் கருப்பாக இருக்குது, இந்த பென்சில் நல்லா சிவப்பாக இருக்குது, இதோ எடுத்துக்கிடுவோம். வெளியே உள்ள, அதாவது நம்ம என்றைக்குமே இன்டர்னல், அதாவது உள்ள பியூட்டியை பார்க்க மாட்டோம், இன்டர்னல் பியூட்டியை பார்க்க மாட்டோம், அவுட் சைடு பியூட்டியை தான் பார்த்து வாங்குவோம். ஆனால் இந்த பென்சிலுக்கு முக்கியம் இந்த கிராஃபைட்னு சொல்லுவாங்க, இந்த கரிக்கோல், இந்த கிராஃபைட் தான் முக்கியம். வெளியே உள்ளது ஒன்றும் அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இன்டர்னல் பியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் நிலைக்காது. Internal appearance lasts for a long time. So we have to pay attention to our internal beauty. That's what today even Mother Mary also looks for from everybody. அடுத்து இந்த பென்சில் நம்ம ஏதாவது பைபிளை படிக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அந்த பென்சிலை யூஸ் பண்ணுவோம். நல்ல நல்ல வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். This pencil always leaves a mark. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, ஏதாவது நம்ம 100 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணும் அப்படி இல்லை. வாழ்ந்தால் ஒரு 30 வருஷம் வாழ்ந்தாலும் கூட ஏதாவது ஒரு மார்க்கை நம்மளுடைய அந்த வரலாற்றில் விட்டுட்டு போகணும். அதை தான் இந்த பென்சில் கூட நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது சொல்லுவாங்க, நேற்று நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் படித்தேன், நம்ம வாழ போகிறது 67, அதாவது லைஃப் ஸ்பேன் இன் இந்தியா 67 இயர்ஸ். லைஃப் ஸ்பேன் இன் இந்தியா நம்ம வாழ போகிறது ஏறக்குறை சராசரியாக 67 வருஷம். நான் அப்போ கணக்கு பண்ணி பார்த்தேன், 67 வருஷம்னா சரி நம்ம வாழ போகிறது 780 மாதம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். எவ்வளவு மாதம்? 780 மாதம். எத்தனை வாரம் வாழ போகிறோம் தெரியுமா? 3120 வாரம் வாழ போகிறோம். எத்தனை நாட்கள் வாழ போகிறோம் தெரியுமா? 23,790 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். இதே ஒரு மணிக்கணக்கில் பார்த்தோம்னா சரி 5,69,400 மணி நேரம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அப்படி எழுதியிருந்தாங்க, கட்டுரையில் கடைசியாக எழுதியிருந்தாங்க, எ லாங் லைஃப் மே நாட் பி குட் எனஃப். எ லாங் லைஃப் மே நாட் பி குட் எனஃப், பட் எ குட் லைஃப் இஸ் லாங் எனஃப். எ லாங் லைஃப் மே நாட் பி குட் எனஃப். 100 வயசு வாழணும், 120 வயசு வாழணும், நோ. எ குட் லைஃப் இஸ் லாங் எனஃப். பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த கொட்டேஷன் பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னது. பிரியமானவர்களே, இந்த அருமையான திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். சற்று நேரம் நாம் அனைவரும் கண்களை மூடி அந்த அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் அந்த அன்னை மரியா போல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ அவரிடம் முறையிடுவோம். கண்டிப்பாக அவள் நமக்கு ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும்
அந்த ஆண்டவருடைய கைகளால் நிரப்ப பெற்று ஆசீர்வாதம் பெற்று அவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டுமென்று இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, சற்று நேரம் நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய கருத்துக்களை அந்த ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய தகப்பனிடம் விசுவாசத்தோடு நம்முடைய மன்றாட்டுகளை இப்பொழுது சமர்ப்பிப்போம். எளிய உள்ளத்துடன் வாழும் எம்மை அழைத்த இறைவா, பணிவுடன் பணி செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் தூய உள்ளத்தோடு உம்மை நாடி வந்து நன்மைகள் பல பெற்று நலமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் என்று கூறிய இறைவா, அன்றாட வாழ்வில் எம்மை உருவாக்கிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மூத்தோர்களுக்கு கீழ்ப்படிந்து கைமாறு கருதாமல் கடமைகள் செய்து வாழ நன்மனதை தர வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிர் வழங்கும் இறைவா, திருத்தந்தையின் பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் முதன்மையான இடங்களை தேடாமல் ஆணவம், அகங்காரங்கள் இடங்கொடாமல் தாய்மரியாயின் மேல் தம்மை தாழ்த்தி உம்மை கொண்டு மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளப்படுத்தும் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் ஆன்ம உடல் உள்ள வழிகளிலிருந்து தந்தை கடவுளின் பேரன்பால் நலமும் சுகமும் பெற்று வாழ வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா,
இந்த அருமையான நேரத்தையும் இந்த நல்ல நாளையும் எங்களுக்கு கொடுத்தமைக்கு உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலவிதமான வேலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு உம்முடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்வதற்காக இங்கு நாங்கள் அனைவரும் ஒரு தமிழ் குடும்பமாக, அன்னையின் பக்தர்களாக நாங்கள் இங்கு குழுமி நிற்கின்றோம். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே உமது அன்பான கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நேரத்தில் ஜெபிக்கின்றோம். பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள் எங்களை ஒவ்வொரு நாளும் வாட்டுகின்றன. யாரிடம் செல்வது, எப்படி பேசுவது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் சில சமயங்களை அலைந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, எங்களுக்கு வரும் துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் சக்தியையும் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் யாராவது வியாதியோடு இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களையும் தொடும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளில் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதா அப்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, என்றும் புனிதமான இந்த காணிக்கைகளை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையான முறையில் நிகழும் இந்த பலி உமது ஆற்றல் நிறைவேற எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராய் எங்களுக்கு அனுப்புனீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரிலிருந்து பிறந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்று செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்துள்ள நிலையை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை நினைவுகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய குடும்பங்கள் யாராவது மறைத்திருந்தால் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர்கள் அவர்களுக்கு நித்திய சமாதானத்தையும் நித்திய இலைப்பாட்டை தர வேண்டும் என்று. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைத்து புனிதரோடும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கலைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம் எல்லா ஆன்மாக்களும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு என்று நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணுலக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை அனுதினமும் வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்ப எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முழங்கால் படியிடுவோம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதமளவாக அவரை உமது மாசுநாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாக அடியே உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்க மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியும் பாதுகாப்பையும் எனக்கு துன்ப நேரத்தில் தந்தருளும். முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரு வல்லமிருந்த மண்டாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுள் திருச்சத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மண்டாட்டுக்கள் கடவுள் திருவிருப்பத்திற்கு மாறானதாக இருந்தால் எனக்கு எவ்வளவு மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளை உம்மில் நான் கண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளையும் இப்போது நான் சொல்லப் போகும் அருள் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அது கப்ரியல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வார்த்தைகளை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் மீன்களென துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு நாதருடைய இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தள்ளும் தாயே. ஆமேன். கரங்களை உயர்த்துவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இறுதி ஆசீர்வாதத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. பாட்டு குறிப்பு நல்லா பாடினீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.